சிவசம்பந்தமாக அந்த இந்த இந்த அங்கங்களை எல்லாம் ஆக்கிட்டோம்னா சிவசம்பந்தமாக தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மின்களோ, செவிகால் கேண்மின்களோ, முக்கே நீ முரலாய், வாயே வாழ்த்து கண்டாய், நெஞ்சே நீ நினையாய், கைகால் கூப்பி தொழி. புரியுதா? இந்த மாதிரி அங்கத்தை சிவனுக்கு ஆக்கிட்டா, அங்கத்தை சிவனுக்கு ஆக்கிட்டா அவனுக்கு பிறவி இல்லை. தலையே நீ வணங்காய். நல்ல புரியுதா? அங்கம் பூராவும் சிவனுக்கு ஆக்கினா அவனுக்கு அங்கம் சிவமாகி விடுகிறது. அங்கம் சிவமானால் ஆன்மா சிவமாகி விடுகிறது. ஆன்மா உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு சிவமாக தெரியாது. இந்த உடம்பை கொண்டுதான் ஆன்மா உயர்வது தாழ்வது. உடம்பு என்ன வேலை செய்யுதோ, தாழ்ந்த காரியத்தை செய்தா ஆன்மா தாழ்ந்து போகும், உயர்ந்ததை செஞ்சா உயர்ந்து விடும். அதனாலே தீய காரியங்களிலே இந்த பொறிகளை எல்லாம் பயன்படுத்தினோமானா மறுபடி பிறப்பு உண்டாகும், தாழ்ந்த பிறவி உண்டாகும். நல்ல விளங்குதா? அதனாலே இந்த கருவிகரணங்களை எல்லாமே சிவனுக்காக ஆக்கி விடுவது. இப்போ அப்படித்தானே நீங்க ஆக்குறீங்க. கற்பகாம்பியை பார்க்குறீங்க, கபாலீஸ்வரர் பார்க்குறீங்க, திருமுறையை கேட்குறீங்க, அப்புறம் அவனை கும்பிடுறீங்க, தலையில் அடாடாடா அப்படித்தானே செய்கிறீங்க. அதனால பிறவி இல்லை. அதனாலே இப்படிப்பட்ட ஒரு முறையை இதுல சொல்றாரு சேந்தனாரு. இவ்வரும் பிறவி பவநீர் நீந்து ஏழையர்க்கு என்னுடன் பிறந்த ஐவரும் வகையே. ஐயாலே இந்த பொறிகள் சொன்னபடி கேட்டுருச்சுன்னு வச்சுக்கோ, அவன் சிவமாகி விடுவான். சொன்னபடி கேட்கலன்னு வச்சுக்கோ, அவன் அவமாகி விடுவான். விளங்குதா? அதனால பொறிகளே இந்த மாதிரி சிவநெறியிலேயே தொடர்பு கொடுத்து, அதுக்குத்தான் இந்த மாதிரி திருமுறையை படிக்கிறது, கேட்கறது, சிவபுராணங்களை சிவநூல்களை கற்பது கேட்பதுமே இருக்கணும். சிவநூல்களோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும், சிவன் அடியார்களோடு தொடர்பு வந்துகிட்டே இருக்கணும், ஆலய தரிசனம் இருந்துகிட்டே இருக்கணும். இல்லை விளங்குதா? ஆமாம். இல்லைன்னா இது எங்கெங்கேயோ போயிடும். மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்குள் பிழையாத வண்ணம் பறித்த மலர்கொடு வந்துமை ஏத்துது நாமடியோம் சிறப்பிலி தீவினை தீண்டப்பரா திருநீலகண்டம். மனம் மறக்கும் இயல்புடையது. அப்புறம் அது வேறு வழியிலே செல்லக்கூடியது. அதனாலே இந்த மாதிரி தொடர்பு, அடியார்கள் தொடர்பு, திருமுறை தொடர்பு, சிவாலய தொடர்பு இப்படி இருந்து கொண்டே இருக்க வேணும்.